Hello everyone, welcome to NCS Academy. நம்ம இந்த வீடியோவில் பிளான் கிங்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர் சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மியாசிஸ் இன் ட்ரையாப்டிஸ் டேக்ஸ் பிளேஸ் டூரிங். ட்ரையாப்டிஸ்ங்கிறதுல மியாசிஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வித் சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறோம். மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன். இப்போ ரைட் ஆன்சர் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் தான். ஸ்போர் ஃபார்மேஷனில் எப்படி நடக்குது அப்படிங்கிற சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்போர் ஃபார்மேஷன் இப்போ முதல்ல ஸ்போர் மதர் செல்லில் மியாசிஸ் நடக்குது. ஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியாசிஸ்னால் அது ஸ்போர்ஸ் வந்து உருவாக்குது. ஸ்போர்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகி ஜெர்மினேஷன் நடக்குது. ஜெர்மினேட் ஆனோடனே அது ப்ரோத்தாலஸாக மாறுது. இந்த ப்ரோத்தாலஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ், மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் உருவாகும். அது ஃபியூஸ் ஆகி கேமெட்டிக் ஃபியூஷன் ஃபெர்டிலைசேஷன் அப்போ ஒரு சைகோட் ஃபார்ம் ஆகுது. சைகோட்டை வந்து டெவலப் ஆகி மெயின் பிளான்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மெயின் பிளான்ட் பாடி. ஸோ இதான் வந்து சீக்வன்ஸு. ஸோ மியாசிஸ்ங்கிறது ஸ்போர் மதர் செல்லில் தான் நடக்குது. ஸோ ரைட் ஆன்சர் ஸ்போர் ஃபார்மேஷன் அப்போ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சம்டைம்ஸ் எ லேடர் லைக் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைராங்கிற ஆல்கேவில் லேடர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூரிங் ஸ்கேலரிஃபார்ம் கான்ஜுகேஷன் அப்போ தான் அது நடக்குது. ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஸ்கேலரிஃபார்ம் கான்ஜுகேஷன். அந்த கண்டிஷனில் தான் நம்ம பார்க்கலாம். ரெண்டு ஸ்பைரோகைரா வந்து பேரலாக வந்து கான்ஜுகேஷனில் ஈடுபடும். அதுதான் வந்து ஸ்கேலரிஃபார்ம் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வாறு நடக்குதுன்னு சொல்யூஷன் என்னான்னு பார்ப்போம். ஸ்கேலரிஃபார்ம் கான்ஜுகேஷன் டேக்ஸ் பிளேஸ் டூரிங் த நைட் அண்ட் பிட்வீன் த ரீசென்ட்லி டிவைடட் செல்ஸ் ஆஃப் த கான்ஜுகேட்டிங் பார்ட்டிசிபேட்டிங் ஃபிலமெண்ட்ஸ். ரெண்டு ஃபிலமெண்ட்டுக்கு இடையில் ரீசெண்டாக டிவைட் ஆன செல்லுக்கு இடையில் தான் நடக்குது அப்படின்றாங்க. ஆப்போசிட் செல்ஸ் ஆஃப் டூ ஃபிலமெண்ட்ஸ் டெவலப் கான்ஜுகேஷன் டியூப். அந்த ரெண்டுக்கும் ஃபிலமெண்ட்டுக்கு இடையில் ஒரு கான்ஜுகேஷன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது. லையிங் சைட் பை சைட் அண்ட் parallel டு ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. The conjugation tube between two filaments look like a ladder. So through which gamete from one gametangia passes through to fuse with the passive gamete of another filament. ஸோ ஒரு கேமிட்லேருந்து, அதாவது ஒரு ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேமிட்டானது மூவ் ஆகி த்ரூ த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக போய் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரலாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேமிட்டோட இணையுது. அது அந்த கேமிட் வந்து பேசிவாக இருக்கும், ஒன்று ஆக்டிவாக இருக்கும். எது மூவ் ஆகுதோ அது ஆக்டிவ்னு சொல்கிறோம், எது வந்து மூவ் ஆகாமல் இருக்கோ அது வந்து பாசிவ் கேமெட்னு சொல்கிறோம். ஸோ கேமெட்டிக் ஃபியூஷன் இப்படி நடக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லேடராக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் கான்ஜுகேஷனும் அதில் ஸ்பைரோகைராவில் நோட்டீஸ் பண்ணுறோம். அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் கான்ஜுகேஷன் சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருந்தால் போதும். ஸோ அட்ஜசன்ட் செல்லேருந்து தான் அங்கே வந்து என்ன நடக்கும்னாக்கா ஃபியூஷன் நடக்கும். ஸோ டூ அட்ஜசன்ட் செல்ஸ் ஆஃப் சேம் ஃபிலமெண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செல்ஸ். இட் இஸ் காமன்லி reported in Spirogyra affinis and Spirogyra phoenicemia அப்படிங்கிற சிற்றினத்தில் ஸ்பீஷிஸில் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சிங்கிள் ஃபிலமெண்ட் நீடட், அங்கே வந்து டபுள் ஃபிலமெண்ட் நீடட். இன் விச் குரூப் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் யூ பிளேஸ் த பிளான்ட் ஹேவிங் வாஸ்குலர் டிஷ்யூ லேக்கிங் சீட்ஸ்? ரைட் ஆன்சர் டெர்டோஃபைட்ஸ். ஏன் டெர்டோஃபைட் ரைட் ஆன்சர் அப்படின்னாக்கா டெர்டோஃபைட்ஸ் ஆர் சீட்லெஸ் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். த ப்ரிமிட்டிவ் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் டெர்டோஃபைட்ஸ் தான். அதில் வந்து சீட்ஸ் டெவலப் ஆகாது. ஸோ தே ஆர் ஆல்சோ கால்டு வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அது போசஸ் சைலம் அண்டு ஃப்ளோயம். ஸோ அதனால தான் இது வந்து டெர்டோஃபைட். சீட்லெஸ்னாலே டெர்டோஃபைட். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னாலே இங்கே டெர்டோஃபைட்ஸ் தான். லார்ஜஸ்ட் ஓவில் இன் பிளான்ட் கிங்டம் ஆர் ஃபவுண்ட் இன். இருக்கிறதுலே வந்து
பெரிய சைஸ் ஓவியல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைக்கஸில் தான் இருக்குது. ஸோ சைக்கஸ் த ரைட் ஆன்சர். ஏன் சைக்கஸ் சொல்கிறோம் பாருங்கள். ஏன் சைக்கஸ் that's the right answer அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா லார்ஜஸ்ட் ஓவியல் இன் பிளான்ட் கிங்டம் இஸ் ஃபவுண்ட் இன் சைக்கஸ் only. Female cone consists of megasporophylls. Each megasporophyll bears 2 to 12 reddish ovules in the middle fertile part. Ovules of cycas are the largest, nearly 6 to 7 centimeter in diameter அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஓவியல் அப்படின்னா அது சைக்கஸனுடைய ஓவியல் தான். The sperms of cycas are also the largest. அதேமாதிரி ஓவியல் மட்டும் இல்லை, சைக்கஸனுடைய ஸ்பெர்ம் கூட லார்ஜஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. 300 μmicron in the plant material which is used in culture medium is obtained from. கல்ச்சர் மீடியமாக பயன்படக்கூடியது, அதுவும் பிளான்லேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் இட்ஸ் ரைட் ஆன்சர். ஏன் கோகோனட் மில்க் ரைட் ஆன்சர் அப்படின்னாக்கா அதுக்கான சொல்யூஷன், கோகோனட் மில்க் இஸ் ரிச் இன் காம்பவுண்ட்ஸ் கெமிக்கலி சிமிலர் டு சைட்டோகைனின் அண்ட் ப்ரமோட் கேலஸ் growth பை இன்டியூசிங் செல் டிவிஷன். கோகோனட் மில்கில் சைட்டோகைனின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் இது வந்து செல் டிவிஷன் அப்போ செல் டிஷ்யூ கல்ச்சர் அப்போ பார்த்திங்கனாக்கா செல் டிவிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது, கேலஸ் ஃபார்மேஷனுக்கு இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோகோனட் மில்கில் சைட்டோகைனின் அதிகமாக இருக்குது. விச் இஸ் ஏ சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்போம் அமாங் த ஃபோர். இதில் நியோட்டிட்டா அப்படிங்கிறது தான் சாப்ரோஃபைட்டிக்கு. ஸோ ரைட் ஆன்சர் வந்து நியோட்டிட்டா. நியோட்டிட்டாங்கிறது ஏன் வந்து சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்போம்னு இப்போ பார்ப்போம். நியோட்டிட்டா க்ரோஸ் ஆன் சாயில் ரிச் ஹியூமஸ். It has an underground stem with a cluster of root. இது அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. இது ஹியூமஸ் சாயிலில் தான் அதிகமாக இருக்குன்றாங்க. The roots are associated with என்டோட்ராஃபிக் மைக்ரோரைசை. இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோரைஸோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ இது அதுக்குள்ளே இருக்கிறதுனால என்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. The fungus absorbs its food from humus and the cortical cells of the roots of Neotita absorb food from humus. Neotita is actually a parasite on fungus. ஆக்சுவலாக வந்து இது வந்து parasite தான் ஃபங்கஸை பொறுத்தளவுக்கு. Bryophytes. ஸோ ரைட் ஆன்சர் Neotita. Bryophytes do not possess vascular tissues. So vascular tissues is the right answer. Bryophytes are a terrestrial plant found in moist places and shady localities. They are rightly called the amphibians of the plant kingdom. Plant kingdomத்தில் amphibians சொல்லக்கூடியது இது மட்டும்தான். Lives in water as well as in land. அதனால் amphibians சொல்கிறாங்க. Since fertilization does not occur without water, so water is essential for fertilization in the plant, in the group of plants. Being in the moist places, water and mineral salts are being absorbed by the rhizoids. இது வந்து மாய்ஸ்ட் பிளேசஸ் இருக்கிறதுனால இது வாட்டரையும் மினரல்ஸையும் இதை வந்து என்ன பண்ணிக்குது, அப்சார்ப் பண்ணிக்குது வித் ஹெல்ப் ஆஃப் ரைசாய்ட்ஸ். அங்கே ரூட்ஸ் கிடையாது. தட் ஹேவ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிக்ஸிங் த பிளான்ட். அப்சார்ப்ஷன் ஆல்சோ அக்கர் டியூ டு டிஃப்யூஷன். அது எப்படி அப்சார்ப் பண்ணுதுன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் தான் பண்ணுது. மோரோவர் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மால், ஹென்ஸ் Bryophyte do not possess the vascular tissues. Bryophyteல xylem phloem சொல்லக்கூடிய அந்த vascular tissues கிடையாது. The heart-shaped fern prothalus. எந்த ப்ரோத்தாலஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னாக்கா the gametophyte தான். எதனுடைய ஹேமிட்டோஃபைட்? ஹேமிட்டோஃபைட் இஸ் த ரைட் ஆன்சர். எதனுடைய ஹேமிட்டோஃபைட் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். The heart-shaped prothalus is the characteristic features of fern.
and mainly belongs to Polypodiaceae. Polypodiaceae ஃபர்ன்ஸில் காணப்பட பாலிபோடியேசி அப்படிங்கிற ஃபேமிலியில் தான் மெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்டு ப்ரோத்தாலஸ் காணப்படுவது. தே ஷோ பொலாரிட்டி அண்டு டார்சிவென்ட்ரலிட்டி. த ப்ரோத்தாலஸ் கண்டைன்ஸ் போத் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியம். மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் அதில் இருக்குது, which are embedded in the prothallus. Since it forms the male and female gametes, the prothallus is considered as gametophyte. So heart shaped gametophyte. In Triopteris, the opening mechanism of sporangium is effectively operated by stomium. Stomium is the right answer. Stomium engiradhu enna appdin pathinaaka, when the capsule of the sporangium in Triopteris matured, about 4 lower median cells of the jacket stretch tangentially. The 2 median one identify the place from where the capsule opened. This is called as stomium. Stomium engiradhu endha pagudiyila irukku appadina opening place la irukku. The other cells of the jacket develop their thickening. At maturity, the inducium dries, exposing sorus. Due to loss of water in the annulus, the upper wall contract and inner wall strengthen the annulus coil. The feature exerts the pressure. That exert the pressures create the pressure on the wall, resulting in the breaking of the capsule between the cells of the stomium, thereby releasing the spores. So the stomiums is mainly helpful for the releasing of spores. 13-celled male gametophyte of Selaginella has. The right answer, 12 cells of Anthridium plus 1 prothallius cell. It's the right answer. The structure and development of male gametophyte was described by Slack, 1932. The 13-celled male gametophyte has 12 antheridial cell and 1 prothallius cell as a result of segmentation. This is to increase the number of 5-flagellate antherozoids. Which one of the following is found in algal zone of Cycas coralloid root? Cycas coralloid rootல எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா blue green algae தான். So right answer is blue green algae. The algal zone of coralloid root consists of blue green algae. The relationship is a mutual relationship. The algae get the dwelling place, while cycas can use the food produced by the algae. Both are get benefited. 6 organs in Funaria develop at the tip of gametophore. Is the right answer. The tip of 6 organs usually develop in Funaria at the tip of gametophore. 6 organs in Funaria develop at the tip of gametophore since the plant itself constitutes the gametophytic phase. After fertilization, develops the capsule from which protonema develop from the spores that dehisces from the capsule. The capsule constitutes the sporophytic phase. The plant shows an alternation of generation between the sporophytic and the gametophytic phases. In which portion of cycas diplocyclic vascular bundles are found? Usually rachis and leaflets. So right answer this one. Rachis and leaflets. There only you can find the diplocyclic vascular bundles. The rachis and leaflet have diplocyclic vascular bundles at the region of the stem cortex. The leaf trace has only the centrifugal xylem. Hence it is end-org. These traces enter the leaf as the rachis separate
the centripetal xylem appears and it is in the exor condition. The leaflet has single midrib bundle and is in the diploxylic condition. So the reason Funaria gametophyte is monoecious and autoecious. So right answer is monoecious and autoecious. இதுக்கான solution என்னன்னு பார்ப்போம். Funaria is both monoecious and autoecious. The antheridium, that is the male sex organ, are born on different heads of the same plant. Hence it is both autoecious and monoecious. Sometimes the fern plant arises from fern prothallus without fertilization. Such a condition, this is an example for apogamy. Apogamy, the formation of prothallus without fertilization in such a ferns. So right answer apogamy. Apogamy is the formation of sporophyte from a gametophytic cell other than egg without fertilization. So the prothallus is only a part of gametophytic cell, hence the development is apogamy. Zygospores of Spirogyra at the time of meiosis is divided into 4 nuclei. How many nuclei degenerate out of these 4? Out of the 4, only 3 degenerate. So right answer 3. The united protoplasmic mass of 2 gametes is called zygote or zygospore. The fusion of protoplasm, that is zygote or zygospore. Prior to germination, the diploid zygospore nucleus undergoes meiosis and form 4 nuclei. 3 of the 4 nuclei degenerated since they are similar in size, that is smaller. அதனால் disappear ஆகிடுது. The last cell is bigger and grow using the reserve food substances. So among the 4, one is larger in size, others are smaller in size. So smaller size cells are degenerated. Large one become a big one that by reserve the food material.